ஃபர்ஸ்ட் வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம். அது நாள் படும் பொழுது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கடைசி பாத்தீங்கன்னா எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும். அதுதான் இப்ப நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல மக்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நீர் மூலம், அது கண்மாயா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல கூட 2013 நினைக்கிறேன், பொய்கரைப்பட்டியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொல்றாங்க. மதுரை. ஆமா மதுரையில. அப்ப வந்து அழகு கோயிலை ஒட்டி அங்க பார்க்கையில அங்க ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வருது. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து வருட கணக்குல தண்ணிக்குள்ள மண்ணில் இருந்து அது இஞ்சி அந்த குடிநீர் ஆதாரங்கள்ல வந்து அதை வந்து பொல்யூட் பண்ணனால, மாசுபடுத்தினால அந்த நீரை குடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவு, தைராய்டு கோளாறு வந்திருந்தது, கர்ப்பப்பை கோளாறு வந்திருந்தது, கிட்னி கோளாறு எல்லாம் வந்திருந்தது. அந்த மாதிரி இப்ப தனிப்பட்ட ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கிராமத்தை, ஒரு ஊரை வந்து நிறைய பேரை பாதிக்குதுன்னா, அப்ப அந்த பொதுவான அந்த நீர் எங்க இருந்து எடுக்கிறாங்களோ அதுலதான் வந்து மாசு இருக்கிறது என்ற அர்த்தம். அப்ப நம்ம வந்து தனிப்பட்ட ஒவ்வொருத்தருமே வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வீட்டில் நம்ம வந்து அதுக்கான நம்ம வந்து தண்ணி வடிகட்டி வச்சுக்கிறோம். மிஷின் இப்ப எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டது, ஃபில்டர் மிஷின் வச்சுக்கிறணும். அரசும் வந்து இந்த மாதிரி பொது இடங்களுக்கு பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணணும். அப்ப அந்த நீரை வந்து அவங்க வந்து ஆர்ஓ ப்ராசஸ் மூலம் நம்ம சுத்தப்படுத்தி மக்களுக்கு தரக்கூடிய நடவடிக்கையை அரசு எடுக்கணும்.